நாளைக்கு என் சாவுக்கு கூட யாரும் வரக்கூடாது. போயிடுங்க அப்படியே. வா. ஐயோ தாத்தா, தாத்தா பாத்து. அப்பா, என்னப்பா ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ரிலாக்ஸ் தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ரொம்ப நன்றிமா. ஐயோ பரவாயில்ல தாத்தா. உன் பேர் என்னம்மா? கயல். கயல், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, தாத்தா மயங்கி விழுந்துட்டாரு, அதான். யாருமா அவங்க? எங்க அம்மா அப்பா. கயல், யார் எப்படி போனா என்ன, நீ இங்க வா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோங்க தாத்தா, நான் வரேன். பாத்தீங்களா, அவ என் பேத்தி. ஆமாப்பா. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலம்மா. என்னப்பா, பேத்தி நினைப்பு வந்துடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுங்கப்பா. என் ஆத்தா ஞாபகம் வந்துருச்சுமா. அப்பா, அண்ணன் மேலயும் உங்க பொண்ணு மேலயும் இவ்வளவு பாசம் வச்சுட்டு கோவக்காரு மாதிரி நடிக்கிறீங்களேப்பா. அவன் கிடக்குறாமா குடிகார பையன். அவன் மேல எனக்கு இன்னும் கோவம் தான். ஆனா அவ பொண்ணு இருக்காளே, குணத்துல அப்படியே என் ஆத்தா மீனாட்சியை உரிச்சு வச்சிருக்கா. என்னங்க, அப்போ ராசப்பனையும் அவங்க குடும்பத்தையும் இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? அது உங்க இஷ்டம். எங்க இஷ்டமா? அப்ப உங்களுக்கு இஷ்டம் இல்ல. கடவுளே, பிரிஞ்சு போன எங்க குடும்பம் பேத்தியாலையாச்சும் ஒண்ணு சேரட்டும். என்னம்மா கையமைக்கி விடுற? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, நம்ம அண்ணனையும் அண்ணியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? ஆமாங்க, நம்ம ராசாத்தி சொல்ற மாதிரி ராசப்பனை நம்ம இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாங்க. ஆனா அப்பா, யோசிக்காதீங்கப்பா. அண்ணன் மேல பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ரெட்ட வேஷம் போடுறீங்க? இல்லம்மா, இப்ப அவனை நம்ம போய் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டானா மனசு ரொம்ப சங்கடமா போயிருமா. அப்பா, அண்ணன் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. நீங்க தைரியமா அண்ணனை கூட்டிட்டு வரலாம். அப்பதான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும். அப்பதான் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. யோசிக்காதீங்கப்பா. சரிம்மா, நீ இவ்வளவு சொல்றனால நாளைக்கு போய் அவனை கூப்பிடுவோம். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. மாப்பிள்ள, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது? உங்க பொண்ணு வேற வயசுக்கு வந்துட்டா, அதுக்கு பிசினஸ் வேற முடங்கி போயிடுச்சு. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்குனீங்கன்னா பிசினஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். அவர் கொடுக்க மாட்டாரு மச்சான். கொடுக்கலன்னா என்ன, சொத்துல பங்கு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம். பாதி சொத்து நமக்கு வந்துரும்ல. என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, அண்ணன் சொல்றதும் சரிதான். நம்ம சொத்துல பங்கு கேட்போம். கண்டிப்பா அவர் உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஆண் வாரிசு. ஆனா அப்பா என் மேல கோவத்துல இருக்காரே, இதுக்கு எப்படி ஒத்துக்குவாரு? ஒத்துக்க வைப்போம் மாப்பிள்ள. நீங்க தைரியமா உங்க அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு கேளுங்க. ஆமா மாமா, உங்க அப்பா கிட்ட தான் கோடிக்கணக்குல சொத்து இருக்கே. அதுல ஒரு பங்கு கொடுத்தா கூட அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் மாமா. அட யோசிக்காதீங்க மாப்பிள்ள, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. சரிங்க மச்சான், நான் கேட்டு பாக்குறேன். இப்ப சொன்னீங்களே, இதான் சரியான முடிவு.